வல்லமை தாராயோ என்பது எனக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய தலைப்பு. நான் அண்ணன் மதுக்கூர் ஐயா அவர்களிடத்தில் சொன்னேன், பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் மிக லாபகரமான கூட்டம் எது தெரியுமா? பிரமாதமா யாராவது பேசினாங்கன்னா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் தான் பாக்கியசாலிகள், பேசுகின்றவர்களை விட. இன்றைக்கு நான் மிக ஆழமாக என்னுடைய மனம் அசைக்கப்பட்ட ஒரு வினாடியை சொல்லுகிறேன். அண்ணன் அவர்கள் 45-50 நிமிடங்கள் பேசினார்கள். எப்பொழுதும் நான் என் பேச்சின் தொடக்கத்தில் சொல்லுவேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். இங்கே எல்லோரும் காத்திருப்பதே அந்த சொல்லை தேடித்தான். ஏதேனும் ஒரு சொல் கிடைத்து விடாதா என்று. நான் தமிழ் படித்தவள், படிக்கின்றவள். ஆயுள் இருக்கின்ற, மூச்சு இருக்கின்ற வினாடி வரைக்கும் படிப்பதற்கு கோடான கோடி விஷயங்கள் இருக்கக்கூடிய மொழியில் என் தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவள் நான். இன்றைக்கு மிக ஆழமாக நான் சொன்னேன், அண்ணா எனக்கு ஒரு அற்புதமான சொல்லை தந்திருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் என்று நான் வாசித்திருக்கிறேன். அன்பு இல்லாதவர்களை கூட அதே அறம் கொல்லும் என்ற ஒரு சொல்லை நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றி. புத்தக திருவிழாக்களில் பேச கேட்க போகின்ற பொழுது வருகின்ற லாபங்கள் இவையெல்லாம். மிக சிறப்பான அந்த சொல்லுக்கு பின்னால் இதோ என்னுடைய சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் என்ன செய்யும்? என்ன செய்துவிடும்? புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? எத்தனை பேர் புத்தக வாசிப்பை பற்றி என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்? எல்லோரும் நாம் மிக வலிமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே. இந்த தேடலில் புத்தக வாசிப்பு எதை செய்துவிடப் போகிறது என்றெல்லாம் நான் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன். இப்படி சொல்கிறேன், இப்பொழுதெல்லாம் நாங்கள்லாம் தன்முனைப்பு பேச்சாளர்களா மாறி போயிட்டோம். எழுச்சி கொண்ட பேச்சாளர்கள். ஒரு அம்மா என்ன ஒரு 10 வருஷமா யார் பார்த்தாலும் என்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை. நான் கண்ணாடி முன்னால நின்று ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். தூங்க வைக்கவா பேசுற? உன் பேச்சை கேட்டு தூங்குறாங்க. சமீப காலத்தில் தான் ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி என்னை அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளை விளக்கியது. புறப்பட்டு வர்றதுக்கும் போக்குவரத்து என்னமோ ஒண்ணுதான். ஆனால் அவர் ஆண் ஒரு புலம்பெயர்ந்து வருவதற்கும் பெண் புலம்பெயர்ந்து வருவதற்கும் இடையிலே பல கோடி மைல்கள் வித்தியாசம் இருக்கு என்பதனை உணர்ந்து கொண்டவர்கள் நாம் என்பதற்காக சொல்கிறேன். பெண்கள் இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகம் நம்மை சிரமப்படுத்துகிறது. நம்மை புரிந்து கொள்வதே இல்லை. வாழ்க்கையில் நம்மை நசுக்குகிறது, நம்மை போட்டு அடிக்கிறது. துன்பத்திலே துவண்டு போய் படுக்கையில் விழுகின்ற பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை என்று மனம் நொந்து கிடக்கின்ற பொழுது தூக்கம் வர மறுக்கிறது. உடனே தொலைபேசி எடுத்து எதையேனும் பார்க்கிறார்கள். நான் வருகிறேன், நான் சொல்லுகிறேன், உலகம் அழகானது, நாளை விடியும், உனக்காகத்தான் சூரியன் வரப்போகிறது, எழுந்திரு, உன் ஒளி வந்தது, நாளைக்கு பிரகாசிக்கலாம் என்று நீ நம்பிக்கை விதைகளை விதைக்கின்ற பொழுது என் மனம் அமைதியாக, நான் உறங்க போகிறேன். அப்படி என்றால் நான் உறங்க வைக்கும் பேச்சாளர் கூடத்தான். வல்லமை என்பது எது? ஒரு புத்தகம் என்ன செய்துவிடும்? ஒரு சிந்தனை என்ன செய்துவிடும்? ஒரு சொல் என்ன செய்துவிடும்? சார்லி சாப்ளின் ஒரு வார்த்தை சொல்றார், ஒவ்வொரு படமும் நான் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 நான் புத்தகம் வாங்குகிறேன். இது சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகம்தான் வின்ஸ்டன் சர்ச்சில்.
பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்ட பொழுது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். சொன்னாரே இப்பொழுது, உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின். நான் இப்படி வாசித்துக் கொண்டே போகலாம். உலக போராட்ட வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது புத்தகங்களை யார் ஒருவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக தன்னுடைய பெயரை வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? வல்லமை கொண்ட ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இதோ இந்த பெண் சொல்கிறேன், கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுவிட முடியாது. நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் விலையுயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும். ஏன் இந்த தலைப்பை நான் தந்தேன்? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்கின்ற அந்த பாரதியின் வார்த்தைகளை நான் ஏன் எடுத்தேன்? நான் சொற்களுக்குள் பயணம் செய்யக்கூடிய ஒரு உயிர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் தொல்காப்பியம் படித்தவள் நான். எந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு. யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்குள் ஒரு பொருள் உண்டு. நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்கிற மாதிரி எதை சொல்ல போற சொல்லு. சொல்லுக்குள் பொருள் உண்டு. அது எது சொன்னாலும் அந்த சொல்லினுடைய தொனியை வைத்து அந்த தொனிக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரிய வேண்டும் என்றால் என் அருமை உறவுகளே, வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். யார் ஒருவர் வாசிக்கின்றோமோ, யார் ஒருவர் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் நிரம்ப வாசித்து வாசித்து புரிந்து கொள்கிறோமோ உலகம் அவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது. முன்னால் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய நினைவின் அலைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய சொல் என்ன பொருள் குறித்து வருகிறது என்பதனை நீங்கள் மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மதுக்கூரார் சிரிக்க பழகுதானே என்று பேச வந்தார். அவர் பேசுகின்ற பொழுது எத்தனை முறை பாலஸ்தீனம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்? எத்தனை முறை அடக்குமுறை என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார்? ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தத்தில் ஊறிக்கிட்டு இருக்கிறது பொது உடைமை. தான் வாசிக்க தெரிந்த நாள் முதல் மனித நேயத்தையும் பொது உடைமையும் வாசித்தவர். அவர் எதையுமே அந்த பார்வையில் தான் அவரால் பார்க்க முடியும். புதிய கல்விக் கொள்கையா பொது உடைமை தத்துவத்தில் தான் அவர் பார்ப்பார். அன்பு கடந்து அவரால் வேறு எதையுமே யோசித்து விட முடியாது. அதனால் தானே அவர் பேசுகின்ற பொழுது நான் ஒரு நூலை நரம்பை பிடித்தேன். அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைதானே எழுதியிருக்க வேண்டும் வள்ளுவன். ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம், முடிஞ்சு போச்சு. ஒருவர் அராஜகத்தால வெல்லவே முடியாதுங்க. எங்க அம்மா தான் போட்டுட்டு இருக்காரு 80 பவுன் நகை 5 பிள்ளைங்கள் இல்லை எனக்கு கொடுத்துருச்சு. சண்டை போட்டவங்களாம் கிடைக்கல, அன்பா இருந்தா கொடுத்துட்டாங்க. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும்.
சண்டை போட்டா கிடைக்காது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அவனுடைய எண்ணங்களில் இருந்து வருகிறது, அவன் வாழ்க்கை புரிதலில் இருந்து வருகிறது. அவன் எதை பேச வருகிறான் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு வாசிப்பு பழக்கம் உண்டு. வல்லமை என்கின்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினேன்? ஏன் வலிமை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை? வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இப்ப சொல்லவா, மரண படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா? போய் சொல், இந்த உலகத்திற்கு போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும், போய் சொல் என்றார். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், வலிமை வாழும் தானே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே, வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள், போய் சொல். நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம், நான் சொல்றது மெஞ்ஞானம். போய் சொல், உலகத்திடம் போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசேத்துங். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு. என்ன தெரியுமா அவர் சொல்றார்? உடம்புலயே ரொம்ப உறுதியானது பல்லு, வலிமையானது பல்லு, ரொம்ப மென்மையானது நாக்கு. அவன் சொல்றான், வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன, மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை. வலிமை வீழும் வல்லமை வாழும், ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம், அதுதான் அறிவு, அதுதான் பொது உடைமை தத்துவம், அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு. நான் சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்சுங்க, அண்ணன் மாதிரி நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன், போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உலகத்தில் நாங்க போறது தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போகிறோம். ஆனால் நான் ஒன்றை நான் சூளுரைக்கிறேன், தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. இது அறம் சார்ந்த பூமி. அறம் சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க எல்லாம் எந்த அன்புல இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரெண்டு பேர் யாரோ பேசுறாங்க, அந்த பேச்சை கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேறு எந்த இனத்திலும் கிடையாது. எதை கேட்க வந்தோம் என்பதை வைத்து சொல்கிறேன். கூட்டம் நிறைய உண்டு, கூட்டம் நிறைய உண்டு. எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான். தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு, அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு. ஏன் தெரியுமா? இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. நுட்பமா சொல்ற இந்த விஷயத்தை. இந்த நாடு அறம் சார்ந்த நாடு என்பதற்கு கி. ராஜநாராயணன் ஒரு புக்கு, ஒரு கதை எழுதியிருந்தார். இந்த கதையை நான் படிச்சேன். உங்க மனம் புரண்டு படுக்குதான்னு பாருங்களேன். இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதோ இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவே, இப்படி மேடைகள் அமைத்து பேச கேட்க கொண்டு வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த மனசை கொஞ்சம் அப்படி புரட்டி போடுறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. கொஞ்சம் அப்படி புரட்டி போட்டா போதும் நம்ம மனசு. வாழ்க்கையை நாம சந்திச்சுக்கும். ஒரு ரவுடி பையன் இருந்தானா ஒரு ஊர்ல. கி. ராஜநாராயணன் எழுதுறார். பயங்கர வன்முறையாளர். நாய் கூட பயப்படுமாங்க அவன் நடந்தா. ஏன்னா சும்மா போக மாட்டானா, கல் எடுத்து அடிச்சுட்டு போவானா. குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா.
யாரை பார்த்தாலும் அடிப்பான், யாரை பார்த்தாலும் நோவ செய்வான். அவனுக்கு நல்ல பேரே கிடையாது, சரியான ரவுடி. அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு, செத்துட்டான். என்ன நினைக்கிறீங்க? ஊரெல்லாம் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் தீபாவளி, பயங்கர ஜாலி. போயிட்டப்ப மாடி பாவி பய. ஒரு நாளாவது உருப்படியா நம்மளால வாழ முடிஞ்சுதான் இவன் உயிரோட இருக்கிற. செத்து தொலைஞ்சான் பாவி. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாராம். சாவுக்கு அவர் வர்றார். எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியா ஒரு வார்த்தை சொன்னாராம். இறந்துருக்கிறாரு, அவர் காலையில வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார். தூய்மையா இருக்குங்க. அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. நல்லபடியா போகட்டும் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார். சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார், இந்த நாடு எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கூட அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு என்பார் கீரா. மனசு இருக்குல்ல எங்க, எத்தனை கதை சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா. அத்தனை கதையிலையும் அரக்கர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், யாரும் கெட்டவங்களே இல்லைங்க எங்க அம்மா சொன்ன கதையில. யாருமே சாகவே மாட்டாங்க பாட்டிகள் கதைகள்ல. இது அறம் சார்ந்த நாடு. வல்லமை என்பது எது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறம் சார்ந்து வாழ்கிறோமா, அதிலே உறுதியாக இருக்கிறோமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தரவாக நம் ஒவ்வொருவருடைய தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் இப்படி சொல்றேன். இன்னைக்கு பெண் குழந்தை தினம்னு சொன்னேன்ல, நம்ம ஆட்களுக்கு உண்மையாவே நான் சொல்றேங்க, அண்ணா அதை ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க, எஸ்ரா சொல்றாரு பெண்கள் மட்டுமே வீட்டில் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒருத்தருடைய முகத்தை பார்த்தேன். அப்படின்னாரு அவருக்கு அது பிடிக்கல. எஸ்ரா சொல்றது அவருக்கு பிடிக்கல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? பெண்களை பற்றிய ஒரு பார்வை, பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சட்டம் ஏன் பெண்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இருக்கிறது, அறம் சார்ந்த வாழ்க்கை ஏன் பெண்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை ஏன் அவ்வளவு உயர்வாக எல்லா விஷயங்களும் மதிக்கின்றன அப்படிங்கிறதுக்கான உயிர் நாடி நமக்கு புரியறதே இல்லை. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப மேடையில 4 பேர் உட்காந்துருக்காங்களா ஐயாவோட சேர்ந்து? இப்ப நான் அங்க உட்காந்துருந்தேன்னா இந்த 4 பேரும் ஒரு 45 வயதை கடந்தவங்களா? எல்லாரும் இங்க வந்து உட்கார்றதுக்கு எவ்வளவு வருஷம் பாடுபட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும்? 30 வருஷம். 30 வருஷம் 30 வருஷம் பாடுபட்டாதான் இந்த சீட்ல உட்கார முடியும். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்ல, அவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் பெண்கள் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் 30 வருஷம்லாம் வேலை செஞ்சாலாம் உட்கார்ந்துட முடியாது. 1000 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய பெண் குழந்தைகள் தினத்திற்கான செய்தி. பல்லாயிரக்கணக்கான போராட்டம். பாரதி ஒரு வார்த்தையை சொல்றான். அவர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாரதிதாசன் வந்திருக்காரு, வரலாற்று செய்தி. வந்துட்டு பாரதியாரை எழுப்பி இருக்காரு. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? ஏதோ தோசை சுட்டு சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டு தான் தூங்குவேன், பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரில, செல்லம்மா ஊருக்கு போயிருக்கு. அப்படியா, சரி நீங்க காய்ச்சுங்க நான் உட்கார்றேன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பால் காய்ச்ச தெரில பாரதிக்கு. உடனே ஐயரே நீங்க போய் மேலே படுத்துக்கோங்க, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு நம்ம தலைவர் பாரதிதாசன், அவருக்கும் காய்ச்ச தெரில. முடியல ஐயரே நான் கிளம்புறேன் போயிட்டார். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சமையல் அறையில் புகை மூட்டம் இருக்கக்கூடிய, ரொம்ப புகை அப்படியே இருக்கு, படிஞ்சு இருக்கு. ஆள் நம்ம பாரதி சூப்பர், கடைசி வரைக்கும் தோல்வியை ஒப்புக்கல, பாலை எப்படியோ காய்ச்சிட்டார்.
காய்ச்சி குடிச்சிட்டார். குடிச்ச டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பரை எடுத்து பாரதிதாசன் படிக்கிறார். பாரதியார் தூங்கிட்டு இருக்கிறார். பாரதிதாசன் இதை பதிவு பண்றார். எடுத்து படிக்கிறார். ராத்திரி எல்லாம் பாடுபட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்ட உடனே பாரதி எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நீங்க எல்லாம் எவ்வளவு எழுதணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசிங்க. வல்லமை என்பது என்ன? உறுதியுடன் இருப்பது. காலையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது. ஒரு கம்பி, வீடு கட்டுற கம்பி, இது வளைந்து கொடுக்கும், கீழே வலிமையுடன். அப்பா, நம்ம செய்தி இதுதானே. வளைந்து கொடுப்போம், ஆனால் உடைந்து போக மாட்டோம். வலிமையுடன் இருக்கின்ற இருப்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தன்னிலை தாழாமல் இருப்பது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. நான் தோற்கவே இல்லையே, பாஞ்சாலி சொன்னாலா இல்லையா? கடைசியா 2 வரம் கேளு அப்படின்ன உடனே என் கணவன்மார்களையும் இந்த நாட்டையும் விடுதலை செய் என்று திருதராஷனிடம் கேட்ட பாஞ்சாலி இடத்தில் திருதராஷன் கேட்டான், உன்னுடைய விடுதலையை நீ கேட்கவே இல்லையம்மா. அப்ப பாஞ்சாலி சொன்னாலே, நான் அடிமையே இல்லைன்னா அப்புறம் இப்படிடா நீ எனக்கு வந்து விடுதலை கொடுப்ப? இது வல்லமை. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவ போய் தேரா மன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா, அதனாலதான். புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறா கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்ல கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம். திட்டல, அடிக்கல, அழல, சண்டை போடல, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். வாமா போலாம் உடனே. அதை கேட்கிறான் அவன். மாதரி வீட்டில் கேட்கிறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போறான். ஆனா நல்ல ஆன்மா போல இருக்கு, சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட் கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவாங்க. அவன் போனவன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்றான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? இதுதான் கண்ணகி. என்ன? எழு என்றதும் எழுந்தனை, என் செய்தனை? எழுந்தவுடன் எழுந்துட்டிய. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால வந்து நிற்கும் போது ஒண்ணு அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்ல தன்னை தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாம சைலண்டா சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்துல தான் வரான் கோவலன். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம் சிலம்புல கொன்முன்னா. காசு இல்லைன்னா வராது, அந்த சிலம்புக்கு எடுத்துட்டு போனா. இப்படி இவ்வளவு உறுதி அவளுக்கு. அவ கேட்கிறாங்க, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடே எங்க அம்மா சொன்னா. அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறது இல்லை. வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை.
ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்தில். ஒரு ஐயா முன்னால உட்காந்து பேசுறாரு லயன்ஸ் கிளப்ல. என் பேரை கூட தான் சொல்றேன். அப்பா நல்ல வேலை நான் என் வைஃபை கூட்டு வரல. அண்ணே சத்தியண்ணே. உடனே என் கேக்குதுங்க, அவ்வளவு சத்தமா சொல்றாரு. இங்கதான் உட்காந்துருக்காரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க வேற 3 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சுன்னு கூட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம் ஒரே ஆட்டம். அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே 3 மாசம் ஆயிடுச்சு. மறுபடியும் எது கூட்டு வர்றது? இப்படி சொன்னாருங்க அவரு. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் பாருங்க. கண்ணகி சொன்னா எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனை. உடனே எங்க ஐயா அப்துல் காதர் ஐயா வாழற இடம், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த இடம் வாணியம்பாடி. செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். அது ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிற நான் நமக்கு தெரியலையே. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமாக தெரியாதுங்க. அப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்போ கடைசியாக நீ என்னதான் சண்டை சண்டையே ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய? கேடு கெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட. உன் வாழ்க்கை என்னால மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனதுதான் அவன் விதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டில் போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். எப்பொழுதும் நாம் யாருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்திக் கொள்கிறோம் என்பது. இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்ற, வல்லமை என்பதற்கான வல்லமை தாராயோங்கிறான் பாரதி. நம் அத்துணை பேருக்கும் மனதிலே நாம் நமக்கு நாமே எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இப்ப போடுறேன். ஆனா என்ன துக்கம் தெரியுமா? தனி மனிதன் எப்பவாவது வந்திருக்கா? ஏன் சொல்றோம்? எனக்கு பல நாட்களா டவுட்டுங்க. அது ஒரு மதம் சொல்லுகிறது பாம்ப சாத்தான்னு, அப்படிதானே சார்? ஒரு மதம் சொல்லுது பாம்ப சாமின்னு, சரிதானே மேடம்? இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியுமா? அது சாத்தானா சாமியான்னு தெரியாம பாவங்க. தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆம பூந்த வீடும் எனக்கு ரொம்ப கவலை பாய். நம்ம வீட்டு பொண்ணு பேரா இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள போய் கெடுத்துச்சு? எல்லாத்துக்கும் தான் மொழியை மாத்துறீங்கல்ல, அந்த பொண்ணு பேரையும் தான் மாத்துறது. ஆமீனா பூந்த வீடும் சரி வராது, ஆமீனா பூந்த வீடும் சரி. அதாங்க, அதை வேற மாத்தி சொல்லுங்க. ஏன் ஆமீனா ஆமீனான்னு சொல்றீங்க? அமீனா அதுவும் அதே தான். ரெண்டும் கூப்பிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டு பிள்ளை பேரை கூப்பிடுற மாதிரி இல்லை. எனக்கு இருக்குது. நான் சொன்னேன், என்னத்துக்காக இப்படி சொல்றாங்க அது தெரியும் எனக்கு. அமீனா அப்படிங்கிறது வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களை வெளியில தூக்கி போடுறதுக்கு கோர்ட் ஆர்டர்ல இருந்து வரும். வைத்தறிச்சல் பட்டோம்னா வீடு உட்படாது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆமா மேட்டர் தெரியல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன திரை மட்டும் விளக்குறேன். ஒன்னே ஒண்ணு, தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்றார், உன் சரித்திரத்தை விட உன் முன்னோனின் அறிவை விட உயர்ந்தது உன் புத்தி, அதை சிந்தி. இப்படி சொல்ற ஒரு தமிழ் மரபு நம் மரபு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. இப்படி சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த உலகத்தில் வேறு எங்கே இருக்கிறது பாருங்க.
புதிய சிந்தனைகளை வரவேற்கிற ஒரு விஷயம். நான் இப்போ சொல்றேன், யாருமே இனிமேல் ஆமையை திட்டவே மாட்டீங்க. 4 பாயிண்ட் சொல்றேன் ஆமையை பத்தி. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்கே பக்கத்தில் மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, சீனா. என்கிட்ட ஷங்காய் விசா இருந்தது. அங்கே போனோன்னே 3 நாள் டைம் இருந்தது. போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதுக்குள்ளே கிராமங்களுக்கு போகும்பொழுது கிராம வாசலில் நம்ம அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஆமையை வச்சிருக்கிறானுங்க சீனக்காரங்க. அவங்களுக்கு ஆமைனா சாமி, நமக்கு தான் ஆமைனா தரித்திரம். உண்மையே ஆமை தரித்திரம் கிடையாதுங்க, எதுவுமே தரித்திரம் கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா, தரித்திரமே ஒரு மேட்டர் கிடையாதுங்க. பெரிய விஷயம் என்னன்னா தரித்திர புத்தி. Hi viewers, thank you for watching. Please like and subscribe my channel, please.